வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவிரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக நான் சாந்தலட்சுமி, வழங்குவதற்காக சிவசங்கரி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் எனவும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவக்கோட்டையில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலப்பட பாலை தடுக்க தமிழக அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய ஸ்டாலின், பால் கலப்படத்தை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு கோரினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆய்வு செய்யப்பட்டதில் மொத்தம் 187 பால் மாதிரிகள் தரம் குறைந்துள்ளது தெரியவந்துள்ளதாகவும், இது தொடர்பாக 143 வழக்குகள் அந்தந்த நிறுவனங்களின் மீது பதிவு செய்யப்பட்டு 10 லட்சம் ரூபாய்க்கும் மேல் அபராதம் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும், தற்போது வரை 39 மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கலப்பட பால் விவகாரத்தில் தவறு செய்யும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். குறிப்பாக நீதிமன்றத்தில் இது தொடர்பாக 2 வழக்குகள் விசாரணையில் உள்ளதாகவும் மேற்கோள் காட்டினார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணி ஆதரவு தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து முடிவு செய்ய சென்னை கிரீன்ஸ்பீல்ட் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், செம்மலை எம்எல்ஏ, மைத்ரேயன் எம்பி, ஆறுகுட்டி எம்எல்ஏ உட்பட 12 எம்பிகள், 12 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்தை ஆதரிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அணியினர் அறிவித்தனர். முன்னதாக பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிவித்திருந்த நிலையில் பன்னீர்செல்வம் அணியினரும் அதே நிலைப்பாட்டை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைவது என்பது குறித்து தமிழக அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது குறித்து மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ரமேஷ் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்தார். தமிழக மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதி கிடைக்கும் வகையில் எந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது என்பது பற்றி உடனடியாக அறிவிப்பு வெளியிட மத்திய சுகாதாரத்துறை செயலர் எய்ம்ஸ் இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மத்திய சுகாதாரத்துறை செயலர், தமிழக தலைமைச் செயலர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி வரும் ஜூலை 12ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் தாக்கல் செய்த பதில் மனுவில் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய வேண்டும் என்பதை மாநில அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், இதற்காக தமிழக அரசு 5 இடங்களை பரிந்துரை செய்துள்ளதையும் குறிப்பிட்டார். மேலும் 200 ஏக்கர் நிலம், போக்குவரத்து வசதி இருந்தால் அந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தயார் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பை போலவே மருத்துவ படிப்புக்கும் நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு போன்று பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வை மத்திய அரசு தற்காலிகமாக கைவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மாணவர்களும் மருத்துவம் பயில வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை குறிப்பிட்ட அவர், பொறியியல் படிப்புக்கு காட்டும் சலுகையை மருத்துவ படிப்புக்கு காட்ட மத்திய அரசு மறுப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டின் மிகப்பெரிய நகராட்சி பத்திர திட்டத்தை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா உட்பட பல்வேறு முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, இந்த பத்திர திட்டத்தின் மூலம் சந்தைகளில் இருந்து கணிசமான அளவு பணம் திரட்டப்படும் என்று தெரிவித்தார். அடுத்த கட்டமாக நாட்டில் அமைக்கப்பட உள்ள ஸ்மார்ட் நகரங்களின் பட்டியலை டெல்லியில் நாளை அறிவிக்க இருப்பதாக கூறினார். முன்னதாக புவனேஸ்வர், புனே மற்றும் தமிழகத்தின் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்கள் ஸ்மார்ட் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கக்போரா பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படை வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்தனர். நீண்ட நேரம் நீடித்த மோதலின் முடிவில் 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். மேலும் அவர்களிடம் இருந்த 3 துப்பாக்கிகளும் வெடிபொருட்களும் பாதுகாப்பு படை வீரர்களால் கைப்பற்றப்பட்டன. நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ள PSLV-C-38 ராக்கெட்டிற்கான 28 மணி நேர கவுண்டவுன் இன்று அதிகாலை 5:29 மணிக்கு துவங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து PSLV-C-38 ராக்கெட் நாளை காலை 9:29 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதில் அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 29 நானோ செயற்கைக்கோள்களும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நூருல் இஸ்லாமின் பல்கலைக்கழகத்தின் NIU சாட் என்ற செயற்கைக்கோளையும் விண்ணிற்கு சுமந்து செல்கிறது. புவியின் மேற்பரப்பை கண்காணித்து சுற்றுச்சூழல், விவசாய பரப்பு குறித்த தகவல்களை வழங்கும் கார்ட்டோசாட் 2 வரிசையின் 6வது செயற்கைக்கோளும் இந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் திருடன் ஒருவன் பைக்கில் திருட முயன்றான். அப்போது அங்கிருந்த இளைஞர் ஒருவர் அந்த திருடனை தடுத்தார். தடுத்தவரை அந்த திருடன் திடீரென தாக்கினார். இதைக் கண்டு ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திருடனை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த திருடனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி, மதுரை மாவட்டங்களை இணைக்கும் வகையில் மயிலாடும்பாறை கிராமத்தில் உள்ள சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்து வாகன போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தேனி, மதுரை மாவட்டங்களை இணைக்கும் வகையில் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மயிலாடும்பாறை கிராமத்திலிருந்து மதுரை மாவட்டம் மல்லபுரம் வரையில் மலைச்சாலையானது பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. மலைப்பகுதியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் விலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக கூறி குறிப்பிட்ட சில பகுதிகளுக்குள் வனத்துறையினர் 8 அடி அகலம் மட்டுமே சாலை அமைக்க அனுமதி வழங்கினர். மேலும் சாலை மிகவும் குறுகலாக உள்ளதால் இந்த மலைச்சாலையின் வழியாக பேருந்து போக்குவரத்தை தொடங்க முடியாமல் போனது. இந்நிலையில் மலைச்சாலை தற்போது முற்றிலுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அந்த சாலை வழியாக இருசக்கர வாகனம் கூட போக முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சாலையின் பெரும்பாலான இடங்களில் தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தால் வாகனங்களில் வருபவர்கள் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையிலேயே பயணம் செய்வதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் ஔவையார் பெயரில் புதிய பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக அதிக அளவில் தொழிலாளர்கள் இடம்பெயரும் மாவட்டங்களில் தருமபுரி முதலிடத்தில் உள்ளதாகவும், கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சகம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களின் கைகளில்தான் இருந்து வருவதாகவும் தெரிவித்தார். இருப்பினும் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தருமபுரியில் ஔவையார் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதியில் கோடையிலும் குவிந்த வெளிநாட்டு பறவைகளால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆர்டிக் பிரதேசங்களில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை 250 வகை பறவைகள் லட்சக்கணக்கில் கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதிக்கு வருவது வழக்கம். கடல் நீரும் மழை நீரும் சேர்ந்த நீர்ப்பகுதியில்தான் பறவைகளுக்கு தேவையான உணவு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. சரணாலயத்தில் பாக்ஜலசந்தி கடல் நீரும் மழை நீரும் சேர்ந்து இருப்பதால் பறவைகள் இங்கு அதிக அளவில் வருகின்றன. இந்த ஆண்டு வெளிநாட்டு பறவைகளான 4 அடி உயரமுள்ள பூனாரை, குளைக்கிடா உள்ளிட்ட பறவைகள் நூற்றுக்கணக்கில் சரணாலயத்தில் காணப்படுகின்றன. கோடையிலும் கோடியக்கரை சரணாலயம் பறவைகளால் களை கட்டியிருப்பது சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் இருந்து வெளியேறி கிராம பகுதிக்குள் சுற்றி திரிந்த காட்டு யானைகளை கும்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் இருந்து 5 காட்டு யானைகள் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியேறி சுற்று வட்டார கிராம பகுதிகளில் சுற்றித் திரிந்தது. காட்டு யானைகள் அருகில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தியதால் அச்சமடைந்த பொதுமக்கள் யானைகளை காட்டுப்பகுதியில் விரட்டும்படி வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கூடலூர் வனத்துறையினர் கும்கி யானைகளின் உதவியுடன் காட்டு யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அதன்படி 5 யானைகளும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் புதுக்கோட்டையில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டையில் இருந்து நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற தமிழக மீனவர்கள் சாந்தகுமார், வெற்றி, முகேஷ், நாகராஜ் உள்ளிட்ட 4 பேர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருப்பதாக கூறி அவர்களை கைது செய்தனர்.
மேலும் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் செல்போன்கள் ஆகியவற்றையும் பறித்துக் கொண்டதோடு படகுகளையும் சிறைப்பிடித்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களும் இலங்கையில் உள்ள காங்கேசன்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று காலை 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அங்கு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் சேகர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை சிறைப்பிடித்து படகில் இருந்த 4 மீனவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் செல்போன் பணத்தை பறிமுதல் செய்ததுடன் படகையும் ரோந்து கப்பலை வைத்து மோதி சேதப்படுத்தியுள்ளனர். அத்துடன் இனிமேல் இந்த பகுதிக்குள் மீன்பிடிக்க வரக்கூடாது என்றும் எச்சரித்து விரட்டியடித்துள்ளனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் நஷ்டத்துடனும் பயத்துடனும் கரை திரும்பியுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் சம்பவம் மீண்டும் அரங்கேற தொடங்கியுள்ளதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். இந்திய அணிக்கு சிறந்த பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கும் வகையில் ஏராளமான விண்ணப்பங்களை வரவேற்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. கேப்டன் கோலி இடையேயான கருத்து வேறுபாட்டால் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து அனில் கும்ப்ளே விலகினார். இதையடுத்து புதிய பயிற்சியாளரை விரைவில் தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் பிசிசிஐ ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் தெரிவித்த பிசிசிஐ அதிகாரி ஒருவர் அடுத்த 7 முதல் 10 நாட்களுக்குள் புதிதாக விண்ணப்பம் கோரப்படலாம் என்றும் இதனால் விருப்பம் உள்ளவர்களும் தகுதியான நபர்களும் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக், லால்சந்த் ராஜ்புத், ரிச்சர்ட் பைப்ஸ், டோடோ கணேஷ் உள்ளிட்டோரும் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கிடையே ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பந்துவீச்சு பயிற்சியாளர் கிரைக் மிட்டர் மோட்டும் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் காலதாமதமாக விண்ணப்பித்ததாக கூறி அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவசாய உபகரணங்கள் மீதான 12% ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹனுமந்த் ராவ் கைது செய்யப்பட்டார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கட்சி தொண்டர்களுடன் ஹனுமந்த் ராவ் போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தை கைவிடுமாறு போலீசார் அறிவுறுத்தியும் அவர் போராட்டத்தை கைவிட மறுத்து முழக்கங்களை எழுப்பினார். இதனை அடுத்து காவல்துறையினர் ஹனுமந்த் ராவை குண்டுகட்டாக தூக்கி சென்று வாகனத்தில் ஏற்றினர். கடந்த 3 ஆண்டுகளில் 36,000 முதல் 40,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மத்திய அரசு தாம் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யாத காரணத்தினாலேயே கடந்த 3 ஆண்டுகளில் 36,000 முதல் 40,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் இது மத்திய அரசின் மெத்தன போக்கான செயல் என்றும் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது. மாண்டசாரில் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து விவசாயிகள் உட்பட எதிர்க்கட்சியினர் கடந்த சில தினங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கல்யாண் என்ற பகுதியில் இந்திய கடற்படையினர் நிலங்களை வளைத்து கையகப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தானே பட்லாப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தினர். இதில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் 5 போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. மேலும் 10 போலீசார் காயமுற்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு கூடுதல் போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுமான துறைக்கான தனி அமைச்சகம் அமைத்து கட்டுமான பொருட்களின் விலையை அரசே விலை நிர்ணயிக்க வேண்டும், பத்திரப்பதிவு துறையில் உள்ள குறைபாடுகளை நீக்கி நடைமுறைக்கு சாத்தியமான விதிகளை பின்பற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். முறையாக சம்பளம் வழங்கக் கோரி புதுச்சேரி அரசு பாசிக் நிறுவன ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாசிக்கில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் நிலுவையில் உள்ள 24 மாத சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும், 2 ஆண்டுகள் பணி முடித்த தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாதந்தோறும் சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டாஞ்சாவடியில் உள்ள தலைமை பாசிக் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள்
தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தின் அடுத்த கட்ட தகவல்கள் குறித்து மாலை அறிவிக்கப்படும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திர எழுத்தாளர்கள் போராட்டத்தில் இறங்கினர். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக பத்திரப்பதிவு துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பத்திரப்பதிவு நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக இது தொடர்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பத்திர எழுத்தாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதில் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து பல நாட்கள் ஆகியும் இதுவரையிலும் பத்திரப்பதிவை முறைப்படுத்தாத நிர்வாகத்தை கண்டித்தும் பத்திரப்பதிவிற்கான கட்டணத்தினை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. குளச்சல் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி பேருந்துகளை இயக்காமல் ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள குளச்சல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்தவர்கள் குலசேகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அனைவரும் பேருந்துகளை இயக்காமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தை கைவிட்டு பேருந்துகளை இயக்க தொடங்கினர். ஓட்டுநரின் போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேல் பேருந்து பயணிகள் பாதிப்படைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற கோரி சென்னையில் ஊர்வலமாக செல்ல முயன்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினரை போலீசார் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழ் மாநில குழு சார்பில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் சேலத்திலிருந்து சென்னை வரை 360 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தாம்பரம் வந்த அவர்களை சென்னைக்குள் செல்ல விடாமல் போலீசார் அனுமதி மறுத்தனர். ஆனால் தடையை மீறி சென்னைக்குள் ஊர்வலமாக செல்வோம் என தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் அறிவித்திருந்தனர். இதையொட்டி தென்சென்னை இணை ஆணையர் அன்பு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தாம்பரம் பஸ் நிலையத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். அப்போது தடையை மீறி சென்னை நகருக்குள் செல்ல முயன்ற 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் மத்திய அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் மத்திய அரசுக்கு 68% சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்திற்கு 32% பங்குகள் உள்ளன. இவை அனைத்தையும் தனியாருக்கு விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் மத்திய அரசுக்கு ரூபாய் 14,000 கோடி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மத்திய அரசு விற்க திட்டமிட்டுள்ள இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கான ஏலம் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் துறைமுக நுழைவு வாயிலின் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி ஊரக வளர்ச்சித்துறையில் சத்துணவு பிரிவு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், உள்ளாட்சி தேர்தல் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறையினருக்கு ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், கூடுதல் பொறுப்பு உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உடுமலைப்பேட்டை அருகே மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி 3வது நாளாக பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ளது ஜல்லிப்பட்டி ஊராட்சி. இங்கு அரசுக்கு சொந்தமான மதுக்கடை இயங்கி வந்த நிலையில் அதை நிரந்தரமாக அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் மதுபான கடையை திறக்க விடாமல் கடைக்கு முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டம் இன்று 3வது நாளை எட்டியதை அடுத்து போலீசார் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்காமல் குடித்துவிட்டு வந்து இங்கு தகராறு செய்யும் நபர்களை அப்புறப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்றைய போராட்டத்தில் அப்பகுதி பள்ளி மாணவர்களும் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் மணல் தட்டுப்பாடை கண்டித்து AITUC கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை கட்டிட வேலைகளுக்கு தமிழகத்தில் இருந்துதான் மணல் கொண்டுவரப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்படி கொண்டுவரப்படும் மணல் லாரிகளை எல்லைப் பகுதியில் தமிழக அரசு அதிகாரிகள் பிடிப்பதால் மணல் தொழில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது.
இதனால் மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டு கட்டுமான பணிகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதனால் கட்டிட தொழிலாளர்கள் வேலையின்றி தவிர்த்து வருவதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் AITUC கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தில் இருந்து மணல் கொள்முதல் செய்து புதுச்சேரி அரசே மணல் விற்பனையை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவும் அளித்தனர். இதேபோல் கட்டுமான தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி பெரம்பலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் பாலக்கரை அருகே பெரம்பலூர் மாவட்ட அனைத்து கட்டிட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட மண்டல தலைவர் சிவகுமார் தலைமையில் திரண்ட ஏராளமானோர் நீர்வள ஆதாரத்தை பாதுகாக்கும் விதமாக ஆற்று மணலுக்கு மாற்றாக செயற்கை மணலை பயன்படுத்தவும், கட்டுமான துறைக்கென தனி அமைச்சகம் அமைக்கவும், பத்திரப்பதிவை ஒழுங்குமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கட்டுமான தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் குவிந்துள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை 1 மாதத்திற்குள் ரிசர்வ் வங்கியில் மாற்றிக்கொள்ளுமாறு மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக புதிதாக அச்சடிக்கப்பட்ட 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளன. அத்துடன் பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிக்கு கொடுத்து மாற்றிக்கொள்வதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டு பின்னர் பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தல் குற்றச்செயல் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் மாற்றிக்கொள்ளுமாறு நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி தபால் நிலையங்கள் மற்றும் வங்கிகளில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் பெறப்பட்ட பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள், கூட்டுறவு வங்கிகளில் கடந்த ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதிக்குள் பெறப்பட்ட ரூபாய் நோட்டுகளை 1 மாதத்திற்குள் ரிசர்வ் வங்கியில் மாற்றிக்கொள்ள அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் பொதிகளின் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மொத்தம் 2 நிலைகள் உள்ளன. இதில் முதலாவது நிலையில் உள்ள 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல இரண்டாவது நிலையில் உள்ள 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இரண்டாவது நிலையில் 2வது அலகில் உள்ள பொதிகளின் குழாயில் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த அலகில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழுதினை சரி செய்யும் பணியில் அனல்மின் நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும், விரைவில் அந்த அலகின் மின் உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் இருந்து சென்னைக்கு காரில் கடத்த முயன்ற 20 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சின்னசேலம் புறவழி சாலையில் போலீசார் இரவு நேர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் 20 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. சேலத்தை சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரியான ராணி, அகமது அலி, முகமது யூனியூஸ் மற்றும் சின்ன சேலத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் உள்ளிட்ட 4 பேரையும் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கடத்தி வரப்பட்ட கஞ்சா பொட்டலங்களையும் கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்ட காரையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய பெட்ரோல் விலை லிட்டருக்கு 66 ரூபாய் 93 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 56 ரூபாய் 82 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யும் முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. அதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 11 காசுகள் குறைக்கப்பட்டு 66 ரூபாய் 93 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 2 காசுகள் குறைக்கப்பட்டு 56 ரூபாய் 82 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று காலை 6 மணி முதல் இந்த விலை அமலுக்கு வந்தது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட 346 மருத்துவமனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு பதிலளித்துள்ளது. தமிழகத்தில் அமலில் உள்ள முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம்கள் நடத்தாமல் நடத்தியது போல் கணக்கு காட்டி முறைகேடுகளில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் அப்போதைய தமிழக தலைமைச் செயலர் மோகன் வர்கீஸ் சுங்கத், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் முறையாக அமல்படுத்தப்படுவதை கண்காணிக்க தனி குழுக்களும் அதற்கான அலுவலகங்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார்.
மேலும் முறைகேட்டில் ஈடுபட்ட 346 மருத்துவமனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் 16 மருத்துவமனைகளிடம் அபராதமும் 117 மருத்துவமனைகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 6 பேர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களான பவானி சுப்ராயன், ஜெகதீஷ் சந்திரா, சுவாமிநாதன், அப்துல் குத்தூஸ், தண்டபாணி, ஆதி கேசவலு உள்ளிட்ட 6 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த 6 பேரையும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி தலைமையிலான குழு உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்தது. இந்நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களை கூடுதல் நீதிபதியாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனையடுத்து 6 பேரையும் கூடுதல் நீதிபதியாக நியமனம் செய்து மத்திய சட்ட அமைச்சக இணை செயலாளர் ராஜேந்தர் காஷ்யப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவுப்படி 6 பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விரைவில் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்து காலியிடங்கள் 21ஆக குறைந்துள்ளது. திடீர் நெஞ்சுவலி காரணமாக நீதிபதி கர்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கோவையில் கைது செய்யப்பட்ட நீதிபதி கர்ணன் நேற்று சென்னையிலிருந்து கொல்கத்தா அழைத்து செல்லப்பட்டார். அங்குள்ள பிரசிடென்சி சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் திடீரென தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கர்ணன் கூறியுள்ளார். உடனடியாக சிறை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததால் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் நீதிபதி கர்ணனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள். இதையடுத்து கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் நீதிபதி கர்ணன் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் காவிரி எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் செய்திகளுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம். நன்றி.